ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்கப்பா. சரியா? வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஓகேவா? ஸோ வேர்ல்டுலேயே மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் த ஜாவா ஸ்கிரிப்ட் வி கெனாட் இன்ட்ராக்ட் வித் அவர் பேக் எண்ட் ப்ரோக்ராமிங். புரியுதா? ஓகேவா? ஸோ வித்தவுட் ஜாவா ஸ்கிரிப்ட் வி கெனாட் இன்ட்ராக்ட் வித் பேக் எண்ட் சைடு டேட்டா பேஸோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா வி நீட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஆல்சோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்ட்ராப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபாண்ட் அவசரமாக இருக்கட்டும், வி நீடு ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? சிம்பிளி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் என்ன சொல்கிறது, ஃபார் சம் பியூட்டிஃபிகேஷன் பர்பஸ்ப்பா. ஓகே, ஃபார் சம் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ். ஓகேவா? அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸாக இருக்கட்டும், ஒரு பியூட்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வி நீட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஃபார் பியூட்டிஃபை பர்பஸ் ஆர் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ், ஒரு அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னா தென் வி நீட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக் போகிறீங்க, அகைன் அந்த ஸ்மைலி தான். அந்த ஸ்மைலி மேலே லைக் பட்டன் மேலே இஃப் யூ புட் கர்சர் ஆன் த லைக் பட்டன்னா இட் வில் பாப் அப் சம் ஸ்மைலிஸ் டு யூ கைஸ். ரைட்டா? நமக்கு அந்த ஒரு ஸ்மைலிஸ் வந்து பாப்அப்பில் வரும். ரைட்டா? பாப் ஆகும் டக்குன்னு. அந்த ஸ்மைலிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் அந்த ஸ்மைலிஸ் எல்லாம் சிஎஸ்எஸ் ப்ளஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ரெண்டு காம்பினேஷன். ஓகேவா? ஸோ when you write HTML plus CSS which means just a robo, that's it. ஒரு ரோபோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ஜஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ஆனால் அது வேலை செய்யாது. ஜஸ்ட் ஃபார் த ஷோகேஸ் பர்பஸ் யூ ஜஸ்ட் கிரியேட்டட் a ரோபோ, that's it. அவ்வளவுதான். அது வேலை செய்யாது ரோபோ. ஆனால் அது வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா then we have to give some connection and we have to give some extra spare parts and all, right? We need extra spare parts and programming and everything, right? அது மாதிரி நம்ம HTML CSS மட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஆகாது. அது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக, அவ்வளோதான். ஒரு ஸ்டாட்டிக் ஒரு இன்ஃபர்மேஷனை காட்டுறீங்க. ஆனால் அது நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு டைனமிக்காக மாற்றணும் அப்படின்னா வி நீட் ஜாவா ஸ்கிரிப்ட். வித்தவுட் ஜாவா ஸ்கிரிப்ட் தேர் வில் பி நோ வெப்சைட்ஸ். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஒரு வெப்சைட் கூட நீங்கள் பார்க்க முடியாது வேர்ல்டில். ஓகேவா? இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் தான் பார்த்தீங்கன்னா we have Angular and React.js. ஓகேவா? ஸோ Angular and React.js ஆர் JavaScript framework அப்படின்னு சொல்லுவோம். சரியா? Angular and Reactல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மோஸ்ட் ஃபேமஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட்டாக இருக்கிற சினாரியோவில் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ Angular அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஒரு பெரிய பெரிய அப்ளிகேஷன் இஃப் யூ வாண்ட் டு டெவலப் யூ வாண்ட் பிக் அப்ளிகேஷன், இன் தட் கேஸ் we can go with Angular. I mean small application develop பண்ணலாம். at the same time பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸும் நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் அனதர் சைடு React.js அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஆனால் பெரிய அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கும்போது இட் வில் பி லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். ஓகேவா? டு கிரியேட் எ பிக் அப்ளிகேஷன்ஸ் லைக் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் யூசிங் React.js அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா Angularல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய கோடிங் ஸ்டாண்டர்ட் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஆனால் React.jsல we will be having lots of files. ஓகேவா? ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு ரெண்டுக்கும் இந்த React.jsல வந்து அதிகமான ஃபைல்ஸ் இருக்கும்போது when you go to the enterprise level you will be creating lots of files. அப்படிங்கும்போது it is little bit complicated to track the files. ஓகேவா? to track the files அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த Angular React.js பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? அதே மாதிரி இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு லேர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா HTML அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா HTML இது வந்து பார்த்தீங்கன்னா defining the content of the web pages. ஓகேவா? CSS அப்படிங்கும்போது என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கும்போது
பிஹேவியர் வந்து டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ HTML அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா we write content of the web pages. என்ன கண்டென்ட் நமக்கு வேணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா we write everything in HTML. ஓகேவா? CSS for the beautifying purpose. ஒரு HTML இருக்குது அப்படின்னா அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு மாதிரி, ரைட்டா? CSS கொடுக்கும்போது அதுக்கு நீங்கள் சதை இதெல்லாம் கொடுக்குறீங்க, ஒரு மனுஷனாக வரான், ஆனால் மனுஷன் இன்னும் உசுரோட வரல. ஓகேவா? எப்போ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறீங்களோ தென் இட் பிகம்ஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங். ஓகேவா? புரியுதா? ஸோ நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படிங்கும்போது எப்படி நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம போன்ஸ் இருக்கணும், தென் த அவுட்டர் பாடி அண்ட் சம் சோல், ரைட்டா? we need some soul, ரைட்டா? in order to run and sleep and do some works, ரைட்டா? அந்த மாதிரி we need HTML, that is the bone. ஓகேவா? ஹியூமன்ஸ்க்கு எப்படி போனோ அந்த மாதிரி வெப் பேஜஸ்க்கு HTML is the bone. அண்ட் சிஎஸ்எஸ் எப்படின்னா நமக்கு எப்படி அவுட்டர் பாடி இருக்குது, அதுக்கு மேலே சட்டையெல்லாம் போட்டுக்கிறோம், ரைட்டா? ஷூஸ்லாம் போட்டுக்கிறோம், ரைட்டா? இஃப் யூ கோ டு சம் ஷாப்பிங் சென்டர் தேர் ஆல்சோ சம் டாய்ஸ், ரைட்டா? அவங்க என்ன பண்ணுவாங்க ஷாப்பிங் சென்டரில், தே வியர் சம் க்ளோத்ஸ் டு த டாய்ஸ், ரைட்டா? அது வந்து HTML CSS மாதிரி, பட் தட் ஹேஸ் நோ சோல்ஸ் இன்சைட், ரைட்டா? ஸோ அது வந்து HTML CSS மாதிரி. ஸோ நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா we are HTML ப்ளஸ் CSS இருக்குது ப்ளஸ் JavaScript இருக்குது, which means soul. ஓகே, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ யூ கேன் கம்பேர் அவர் ப்ரோக்ராமிங் வித் யுவர் டெய்லி ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைல். ஓகேவா? உங்களுடைய டெய்லி ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைலோட நம்ம ப்ரோக்ராமிங் நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும் எல்லாமே. ஓகேவா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா HTML CSS JavaScriptனு சொல்லுவாங்க. ஸோ வித்தவுட் JavaScript there will be no websites, which means web pages. ஓகேவா? எந்த வெப் பேஜுமே வித்தவுட் JavaScript நம்ம வந்து டெவலப் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த JavaScript அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1997 தான் அவங்க வந்து டெவலப் பண்ணுறாங்கப்பா. ஓகேவா? 1997 வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷனும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, 2009 ஒரு ரிலீஸு, அதுக்கப்புறம் 2014 ஆர் 16 ஐ டோன்ட் நோ 15 சம்திங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமாக ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வரையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டில் வி ஆர் கெட்டிங் த அப்டேட் ஆஃப் த JavaScript. ஓகேவா? ஸோ அவங்க டிஃப்ரெண்ட் வெர்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எல்லா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரே ஒரு இது மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் HTML பார்த்தீங்கன்னா வி யூஸ் HTML5, ரைட்டா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ JavaScripட்டை நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறது ஒரு மைண்டில் இருக்கும், ரைட்டா? ஸோ JavaScript வந்து எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா we have to write the JavaScript code in between the script tag. ஓகேவா? எப்படி இந்த ஸ்கிரிப்ட் டேக் போட்டிருக்கோம், ஸ்கிரிப்ட் டேக் போட்டு SRCன்னு போட்டிங்கன்னா you are just importing some external or absolute or relative path JS, ரைட்டா? அப்சல்யூட் பாத்தோ இல்லை ரிலேட்டிவ் பாத் URL நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இட் வில் பி இம்போர்ட் தட் ஃபைல், ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம், இதே டேக் தான் ஸ்கிரிப்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நாம் இங்கே கோட் எழுதலாம். we can write JavaScript code. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான ஒரு JavaScript கோட் அப்படின்னு சொல்லுவோம் நாம். ஓகேவா? ஓகே, ஃபார் என்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியாது, ரைட்டா? யூ கைஸ் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் இஸ் ஜாவா மீன்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் JavaScript, ரைட்டா? ஸோ ஒரு பேசிக்கான ஒரு கண்டென்ட் இருந்து யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஆனால் அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் லைக் பட்டன் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பாப்அப் வருது, ரைட்டா? அதே மாதிரி ஷேர் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு மாடல் மாதிரி வரும், ரைட்டா? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு JavaScript அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபேஸ்புக்கில் பாருங்கள், நம்ம மவுஸ் வந்து இப்படி கொண்டு போகும்போது நமக்கு லைக் ஆகுது, ப்ளஸ் ஷேர் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப் வருது இல்லை, இது எல்லாமே JavaScript. ஸோ கிளிக் பண்ணும்போது நமக்கு JavaScriptல வருது பாருங்கள், ரைட்டா? இப்போ லைக் பட்டன் மேலே கொண்டு போகும்போது நமக்கு இங்கே இந்த மாதிரி ஸ்மைலிஸ் வருது, ரைட்டா? ஸோ தீஸ் ஆல் ஆர் இது வந்து உள்ளுக்குள்ளே ஸ்மைலிஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறத வே தட் ரியாக்ட், ரைட்டா? ஸ்மைலிஸ் ரியாக்ட், தட் இஸ் CSS. But when you put your cursor on the like button, right, on top of the like button, it is just displaying some smileys, right? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு JavaScript அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் லைக் பட்டன் மேலே கொண்டு போகும்போது it is displaying some smileys, that is JavaScript. They have done this functionality using JavaScript. அதே மாதிரி
when you click the share button something is appearing right down to the share button. இதுதான் வந்து பார்த்தீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம பார்த்தீங்கன்னா பூட் ஸ்ட்ராப்லேயும் நம்ம பார்த்துருப்போம் ரைட்டா. பூட் ஸ்ட்ராப்பில் இந்த மாதிரி எப்படி கொண்டு வராங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இன் பூட் ஸ்ட்ராப் தே ஆர் யூஸிங் த பாப் ஓவர். ஓகேவா, இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாப் ஓவர் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் திஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, டாக்குமெண்ட்ஸ் come to the components just for the popovers. இதில் வந்து பார்த்தீங்கன்னா pop on bottom புரியுதுங்களா, இந்த பாட்டம். ஸோ we can add our own content here. புரியுதுங்களா, நம்மளோட ஓன் கண்டென்ட் வந்து இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். கஸ்டம் பாப் ஓவர் இந்த மாதிரி நாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, கார்ட் பேட்ச் கரோசல்ஸ் மாடல். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பாப் ஓவர் நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் we can able to display some content பா. ஓகேவா, ஸோ அந்த பாப் ஓவர் தான் இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, பாப் ஓவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் சேம் பாப் ஓவர். ஓகே, கமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு கீழே ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ கமெண்ட் கிளிக் பண்ணும்போது அது ஷோ ஆகணும். ஓகேவா, ஸோ when we click the comment we are displaying some space ரைட்டா, some content below the comment button ரைட்டா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் த ஜாவா ஸ்கிரிப்ட் பா. ஸோ பை டிஃபால்ட் என்னவாக இருக்கும், இங்கே வந்து ஹைடாக இருக்கும். ஸோ when we click this button our JavaScript some function will get execute, our JavaScript code will get execute and that will just show the content for us. ஓகேவா, இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வேலை செய்யுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், h1 அப்படின்னு சொல்லி ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். click below button to load the content. next என்ன பண்ணுறேன், button class I am just applying the bootstrap class. It's not mandatory, just for learning purpose. Okay ba, load content. So I have written the code, something it is displaying something like this right இந்த மாதிரி இருக்கு. So let me add some div class container margin ஒரு 5 கொடுப்போம். ஓகேவா, ஸோ அரவுண்ட் திஸ் ஒன் மார்ஜின் இஸ் 5 உள்ளுக்குள்ளே நான் போட்டேன். இந்த மாதிரி இருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன் நான், இங்கே பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதுகிறேன். இதுக்கு பேர் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. லோடு கண்டென்ட் உள்ளுக்குள்ளே போடுறேன், இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம இப்போ ஸோ மீன்ஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன். ஓகேவா, எல்லாமே இதை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் வெரி இப்போ ஓகே, ஜஸ்ட் வாட்ச் வாட் ஐ எம் டூயிங். ஓகேவா, என்ன பண்ணுறேன், document dot get id .html. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், h1க்கு ஒரு ஐடி கொடுக்குறேன். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். h1க்கு ஒரு ஐடி கொடுக்குறேன், அதுக்கு பேர் கண்டென்ட். ஓகேவா, ஸோ வாட் ஐ ஹவ் டன், சிம்பிளி ஐ ஹவ் டன் சம் ஸ்மால் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங், அவ்வளவுதான். அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். யூ கேஸ் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீன்ஸ் அது வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. ஸோ ஜஸ்ட் வாட்ச் வாட் ஐ எம் டூயிங். ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் வாட் எவர் ஐ ஹவ் டன் ரைட்டா. ஸோ வாட் எவர் ஐ ஹவ் டன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் எவ்ரி திங். ஓகேவா, இன் அவர் நெக்ஸ்ட் சாப்டர். ஸோ இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் சாம்பிள் இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜாவாஸ்கிரிப்ட்னா ஜாவாஸ்கிரிப்ட் வாட் ஜாவாஸ்கிரிப்ட் கேன் டூ அப்படிங்கிறது. ஸோ கிளிக் பிலோ பட்டன் டு லோட் த கண்டென்ட். கிளிக் பண்ணுறேன், ஒன்றுமே ஆகலை. 1 செகண்ட். இங்கே டாக்குமெண்டோட கெட் எலிமெண்ட் பை ஐடி கண்டென்ட் ஐ ஹவ் ஜஸ்ட் ப்ரொவைட் த கண்டென்ட் இன்னர் HTML
my name is Surya, load content, let me refresh. Yeah, பாத்தீங்களா மாறிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே கிளிக் பிலோ பட்டன் டு லோட் த கண்டென்ட்னு காட்டுது. லோடு கண்டென்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். மை நேம் இஸ் சூர்யா, ஐ எம் ஒர்க்கிங் இன் டிசிஎஸ். கண்டென்ட் மாறிடுச்சு. புரியுதுங்களா? ஐ எம் ஜஸ்ட் ரெஃப்ரெஷிங் த பேஜ். லோடு கண்டென்ட் இந்த மாதிரி மாறிடுச்சு பாருங்கள் பேர். இப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லோட் பட்டன் பிடிஎன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். LOAD BTN லோட் பட்டன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஓகேவா லோடு. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பட்டனுக்கு நான் கண்டென்ட் லோடு கண்டென்ட் அப்படிங்கிறது லோடர் அப்படின்னு சொல்லி நான் மாற்றுறேன். இந்த மாதிரி இருக்குது. கிளிக் பிலோ பட்டன் டு லோட் த கண்டென்ட் பட்டன் இங்கே இருக்குது. வி ஹேவ் ஸோ பட்டன் நேம் இஸ் லோடு கண்டென்ட், ரைட்டா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வென் ஐ கிளிக் திஸ் பட்டன், மை நேம் இஸ் சூர்யா, ஐ எம் ஒர்க்கிங் இன் டிசிஎஸ். இங்கே பாருங்கள், இந்த பட்டன் நேம் ஹேஸ் சேஞ்ச் டு லோடட், ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கூல் ஸ்டஃப் வி கேன் ஏபிள் டு அச்சீவ் பை யூஸிங் த ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கு தான் நாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இனிமேல் என்ன பண்ணலாம், ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ யூ கேஸ் கேன் ஹேவ் சம் பேசிக் ஐடியா, ரைட்டா? ஸோ வாட் ஜாவா ஸ்கிரிப்ட் கேன் டூ, ஓகேவா? அதே மாதிரி ஐ ஹவ் ஷோன் யூ சம் லைவ் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த ஃபேஸ்புக் ஆஸ் வெல், ரைட்டா? ஸோ ஃபேஸ்புக்கில் இருந்துமே நம்ம பார்த்தோம். ஸோ எந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக நாம் ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நாம் பண்ணுற ஒரு சில விஷயங்கள், ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் இப்போ நம்ம பார்த்ததில் இந்த ஆன் கிளிக் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு பேர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் கிளிக் அப்படிங்கிறது ஈவெண்ட், ஆன் கிளிக் அப்படிங்கிறது ஈவெண்ட். அதுக்குள்ளே இருக்குல்ல ஆன் கிளிக்குள்ளே இந்த லோடு கண்டென்ட் இருக்குல்ல, இதுக்கு பேர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஃபங்க்ஷன், ஓகேவா? இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன, we are just binding function with event, ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, when we click on click அப்படின்னா when we click this particular button, this load content function has to execute அப்படின்னு just we are just giving the request to the HTML, புரியுதுங்களா? So this is the basic JavaScript program that just we have done, okay va?